ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் பிளாக் லெவலில் எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல. இங்க இருக்கிற எல்லாரை விட எனக்கு தான் பவர்ஸ் அதிகம். இங்க இருக்கிற மேஜர் கிங்ஸை விட எனக்கு தான் பவர் அதிகம். என்னோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எதிரிகளோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே இந்த மொமெண்ட்டுக்காக தான். ஆனா மொத்தமும் வீணா போயிடுச்சு. எப்படி இது சாத்தியமாச்சு? நல்ல நல்லதாண்டா சாத்தியமா. நல்ல காரியம் பண்ண. தேங்க்ஸ் பொண்ணு. தேங்க்ஸ் நான் இத பண்ணல. அவளை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. நான் பாத்துக்கறேன். அதனால அது மூவ் பண்ண முடியும். எல்லாம் ஆயிலா என்ன எவ்வளவுனே தெரியல. ஸ்பைரல் ஃப்ளேம். வெடிச்சிரும். அப்படியே நிக்கறாங்க. உருகி. அப்பா. சாம்பலா போச்சு போ. எல்லாம் முடிஞ்சது. இனிமே இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. அதோட காப்பி மாதிரியே இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. மேஜிக் நைட்னா என்ன, ராயல்டினா என்னன்னு காட்டி இருக்கீங்க. Thank you sir. ஏய், எனக்கு இங்க வந்து சல்யூட் பண்ணிட்டு இருக்க. நீ அவங்க டீம் இல்ல. இல்ல, இப்படி நடக்கவே கூடாது. நடக்கணும். நான் ராயல்டியை சேர்ந்தவன் இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட பவர்ஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் விட ஸ்ட்ராங் ஆனது. Flame creation magically your palma. நெருப்பாலேயே கட்டி போட்டு. இந்த நெருப்பை என்னை விட்டு போகவே. நான் இன்னும் முடிக்கல. இது இன்னும் முடியல. கேட்டு பண்றேன். என்ன இது? உன்கிட்ட இருந்து நான் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் உன்னோட கிரிம்வாரை பார்க்கணும். இல்ல, வேண்டாம். ஏன்? அது எனக்கு சொந்தமானது. தொடாத. எடுத்துப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ரொம்ப அன்யூஷுவலான கிரிம்வாரா இருக்கு. அத விட்டுடு. எரிஞ்சிரும்ல என்ன பவர். ஒரே ஒரு பேஜ் தான். Unbelievable. இதுல ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு. அத பார்க்காதன்னு சொல்றேன்ல. நீ அத பார்க்க கூடாது. ஒரே ஒரு பக்கம். அது என்னோட குடிக்கிறானே ஏதோ விஷயம். ஊரிய ஆட்டி படைச்சாங்க. அத என்கிட்ட திருப்பி கொடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட மாக்கரி ஐசால அத பார்க்காத. என்னது? ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நீ யாருன்றத காட்டுறதுக்கு உனக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடைக்கலையா என்ன? எதுக்காக இப்படி பண்ணன்றதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. உன்கிட்ட மேஜிக் பவரும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா நீ இப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை தப்பா பயன்படுத்திட்டு நிக்கிறியே. நீ இத தூக்கி எறிஞ்சதுக்கு சமம். மக்களை காப்பாற்ற யூஸ் பண்ணிருந்தேன். இங்க பாரு, நீ டர்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, கை பிடிச்சுக்கோ. ரொம்பவே நன்றி. தோல் கொடுத்தால் தோழி. தப்பான பாதையில போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டேன். சில நேரங்கள்ல தப்பான முடிவு எடுத்தா இதான் கதி. உன் பாவத்துக்கு தண்டனை இருக்கு. இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ஏதோ குரல் கேக்குதே. யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களா அவனை? பிரச்சனையா? ஸ்குவாட் கேப்டனை தனியா போய் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உன்கிட்ட எத்தனை முறை நான் சொன்னேன். ஆனா நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அங்க ஒருத்தன் வந்து பேசினானே. உண்மையாதான் சொல்றேன். சில நேரங்கள்ல உங்ககிட்ட இருக்க மேஜிக் பவரை வச்சு கூட உன்னால ஜெயிக்க முடியாது. என்னோட பவரையும் தான் சொல்றேன். அதுக்கு சில லிமிட் இருக்கு. இனிமே நீயே எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. இப்பையில இருந்து பிளான் படி எல்லாத்தையும் நீ கரெக்டா செய்யணும். எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். அவங்க ஏதோ நம்பியும் பண்ணுறோம். மேஜிக் நைட்ஸ்க்காக கரகோஷத்தை எழுப்புங்க. எங்களை சேஃபா காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அடடா, எனக்கு பிடிச்ச டெசர்ட் சீக்கிரமே கிடைச்சிரும் போல இருக்கு. நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இல்ல இல்ல, எனக்கு அது வேண்டாம். சரி, நம்ம சீக்கிரமா திரும்பி போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா சார்? சரி, போகலாம். குட் ஜாப் ப்ளூ ரோஸ் நைட்ஸ். தேங்க் யூ. கேப்டன் சார்லட் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்காங்க. ஆமா, அவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஆமா, ரொம்ப கூலா இருக்காங்க. இவனை மட்டும் யாரோ பாராட்டாதீங்க டேய்.
இது இன்னும் முடியாத மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு என்னதான் தேவை? ரொம்ப டவுட்டாகவே தான் இருக்கான் போல இருந்து. ஹீல் பண்ணியே டயர்ட் ஆகிட்டு எக்ஸலண்ட். அவங்க எல்லாரும் டெசிக்னேட்டட் ஏரியாவில் இருக்காங்க. போன எபிசோடு எண்ட்லேயும் ஒருத்தி வந்தா, அவன் என்ன பண்ணுவான் தெரியல. என்னோட கிரிமோர். என்ன மேஜிக் இது? திரும்பவுமா? உங்களுடைய எல்லா சர்வீஸுக்கும் ரொம்ப நன்றி மேஜிக் நைட்ஸ். ஏய், காணாம அவங்கள போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிடுச்சு. ஆமா, அந்த மேஜிக் நைட்ல எங்க போனாங்க? எல்லாருமே காணாம என்னடா இது? போயிட்டாங்க. என்ன நடக்குறீங்க? சாரியும் காணோம். வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அஷ்டா இவங்கெல்லாம் அவங்கள மட்டும் காணோம். ஆமா, என்னது இது? நம்ம எங்க இருக்கோம்? எனக்கு தெரிஞ்ச ராயல் கேபிட்டலை விட 100 கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல தான் நாம இப்ப இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? எப்படி அவங்க இங்க கூட்டிட்டு வந்தாங்க? என்ன பண்றாங்க அவங்க? நம்ம இனிமே அந்த இடத்த பறிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அங்க ஸ்ட்ராங்கான அது இவங்க ஸ்பெஷல் இடத்த மேஜிக் வச்சுட்டு இருக்குன்னு எனக்கு இருக்கணும். அப்பவே தோணிக்கிட்டு இருந்துச்சு. அது நடந்துருச்சு. அப்படின்னா அவங்களெல்லாம் மாத்தி இங்க இருக்கணும். கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. நாம எல்லாரும் தோத்துட்டோம். எது தப்பா இருக்கு? மத்த மேஜிக் நைட்ஸையும் காணோம். மானாவும் இங்க இல்ல. இவங்களெல்லாம் மாத்தி இருக்கணும். என்னன்னு தெரியல. எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ இதை பண்ணலன்னு. மத்தவங்க எங்க போனாங்கன்னு சொல்லுது. இங்க யாருக்காவது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்னமோ நடக்குதா, ஆனா என்னன்னுதான் தெரியல. உங்களுடைய வேலையா? இவங்க எல்லாரும் இவ்வளவு ஈஸியா மாட்டிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சின்ன ட்ராப் தான். இங்க இருக்க கிரேட்டஸ்ட் மேஜிக் நைட்ஸ்க்கு இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடியும்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல, யாருமே ஒன்றும் இங்க இருக்க பார்க்கல. எல்லாருக்கும் இது கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிப்பட்ட இவங்க கூட விளையாடுறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இப்போ என்னோட மானாவை வச்சு ஸ்கோர் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆஷ் கோஸ் மேஜிக், ஆஷ் அப்சார்பிங் ஃபார்மேஷன். நம்ம பசங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்க தான் போய் இவ்வளோ பண்ணணும் போல. ஏய், எனர்ஜிலாம் உரிறான். இப்போ இன்னும் பரவாயில்ல. உங்களோட ஜெனரஸான டொனேஷன் ஆனதா இப்போ ஸ்மூத்தா எல்லாம் இங்க இன்னும் பரவிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா இருக்கிறதா நினைச்சுதானே இதெல்லாம் பண்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட மாட்டேன். எலைசா, ஐயோ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குது? ஆடடா, பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இதுக்காக முன்னாடி ஒரிஞ்சு ஒரிஞ்சு அவங்கள ஜோம்பிஸ் ஆக்கி வச்சிருப்பாங்க. நான் அழகா இருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். என்னோட ஏஜ் டேஸ்ட் பண்ண முடியுதா? கமான் சொல்லு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எவ்வளவு மோசமான மான்ஸ்டரா இருக்கீங்க. என்னையா மாஸ்டர்னு சொன்ன? என்னை யாரும் அப்படி கூப்பிடக்கூடாது. இவ தாண்டா சூன்ய கிளவி. என்ன இது? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னோட மேஜிக்ல இருந்து சில பேர் தப்பிச்சு வேற வந்திருக்காங்க போல இருக்கு. இவனும் இவனும் தப்பிச்சிருக்கான். இவன் அதான் எப்படி இவங்களாம் மேலே தப்பிச்சாங்க. புக்கு ஆக்டிவேட் ரொம்பவே ஆனதுனால அழகா இருக்க. நீயும் என்னோட டைப் தான். நீ என்ன சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாமா? இங்க இருக்கிற யாரையும் தாக்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதோட நிறுத்திக்கோ. நீ சாக போற. நீயும் ரொம்பவே அழகா இருக்க. நீயும் என்னோட டைப் தான். நீ என்ன சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாமா? இங்க இருக்கிற யாரையும் தாக்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதோட நிறுத்திக்கோ. நீ சாக போற. எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவ நீ?
Ash goes magic. Simple Ash destruction. இந்த கோஸை உன்னால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. நீ மாட்டிப்ப. அது எப்ப தப்பு எப்படி தப்புன்னு உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. நீ மாட்டின. தப்பிச்சுதாங்க என்னத்த மாட்டினேன். முதல்ல யார் நீ நீ ஏன் இப்படி பண்ற? எதுக்காக இவன் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என் கூட பேசணும்னு ஆசையா இருக்கா? அப்ப சரி பேசலாம். நான் சொல்லட்டா? நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. அதனால நான் உன்கிட்ட சொல்றேன். என்னோட மிஷன் ரொம்பவே சிம்பிளானது. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்காக தான் இது எல்லாமே நடக்குது. அது யாருன்னு சொல்ல. அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ கேட்டான்னு சொல்லணுமா? இந்த ஊரோட கிங்கா? கிரேட். கண்டிப்பா இதை நான் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். அவனை வச்சு என்னையா பண்ண போறீங்க? இங்க உன்னை தவிர வேற யாரும் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்பெஷல் மேஜிக்க ராயல் கேஸ்டல்ல பயன்படுத்த உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? அவங்க யாருன்னு எனக்கு உடனடியா தெரியணும். எல்லாவங்க தப்பிச்சு போயிட்டாங்களா? கேபிட்டல்ல இருந்து மேஜிக் நைட்ஸ் தூரமா அனுப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களால இந்த கேபிட்டல்ல பிடிக்க முடியாது. அரசரை பார்க்கணும், அரசர்கிட்ட இந்த பிரச்சனை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். கெட்டு போவதில்ல. பர்சனல் மோட்டிவ் வெளியவங்களா கஷ்டம். ஆனா இந்த தாக்குதலுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. சிரிக்கும் போது கேவலமா இருக்கு. சிரிக்காது. தெரிஞ்சாகணுமா? இங்க பாரு ஃபெர்கோனியன் வெர்மிலியன், நாங்க உனக்காக தான் இங்க வந்திருக்கோம். எனக்காகவா? ஆனா எதுக்காக அவரு? அதான் நான் எதுக்கு எவரு தூக்கிட்டு போ. மறுபடியும் ஸ்பெஷல் மேஜிக்கா? ரொம்ப நல்லது. ஆனா நீ நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்ல. எடுத்துட்டு போயிட்டு பிரதர் என்ன ஆச்சு? இவருதான் மெயினா டார்கெட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்க நான் இப்போ? இவர் மட்டும் தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவன் தொடர்ந்து என்ன அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. வேல் போடவே மாட்டேன். அதிகமா இருக்கா. அந்த ஆஷ் புல்லட்ஸ் பெரிய டேமேஜ் பண்ணல. இருந்தாலும் ஓ டியர், உனக்கு ஒன்றும் ஆகல. உன்னோட மூமெண்ட் எல்லாம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த கர்ஸ் மேல உனக்கு அவ்வளவு என்ன ஆசை? இவ வர உன்ன என்னுடைய கண்கள் என்னால சரியா பார்க்க முடியல. ஓ அது அஃபெக்ட் அது என் விஷனை மட்டும் தாக்கல. கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவா ஏன் அந்த இது காத்து மாதிரி போடவே மாட்டேன். உன்னால நான் சொல்றதை முடியல. கேட்க எவ்வளவு நேரம் முடியல. போட்டுட்டே இருப்பான். வந்துட்டே இருக்கு. என்னுடைய கேட்கும் திறனும் குறையுது. அவன் என்ன பண்றன்னு எனக்கு புரியல. என்னோட கர்ஸ் மேஜிக் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கா என்னோட ஆஷ். இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். அநேகமா உனக்கு இப்ப எதுவும் கேட்காதே. உன்னை நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு. நீ என்ன அந்த மாதிரி கூப்பிட்டு கூடாது. என்னம்மா இப்படி தப்பா சிரிப்பு? பேசுறதுக்கு தான் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இதெல்லாம் தேவையா? இந்த ஃபோர் லீஃப் க்ளோவர் கோல்டன் டான்ங்கிற ஒரு மேஜிக் நைட் ஸ்குவாட்ல சேர்ந்த அவங்க தான் கிரேட்டர்ஸ். என்கிட்ட கிரிம் ஒரு இருக்கா. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டேன்? என்னதான் ஃபோர் லீஃப் க்ளோவர் உனக்கு கிடைச்சாலும் நீ ஒரு சாதாரண ஆள் தான். ஓவரா ஆடக்கூடாது. கொஞ்சம் ஏதோ உனக்கு ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால கோல்டன் டான் உன்னை நம்பிக்கை எடுத்துக்கிட்டாங்க. விடாத. இப்போ உன்னை 4 பேருக்கு தெரியும். ஆனா கூடிய சீக்கிரம் உன்னை மறந்துடுவாங்க. இவங்க பேசுறதுல நான் பெருசா கண்டுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா நான் பயிற்சி எடுத்து இன்னும் பலசாலியா மாற முயற்சி பண்ணேன். ஆனா இதுல நான் ஜெயிக்க முடியாதுன்னு தோணுது. அவனை தோக்கடிச்சது நான் கிடையாது. அத பண்ணது டஞ்சன்குள்ள இருக்க வேற ஒருத்தர். ஐயோ அது உன் பவர் தான். control பண்ண முடியல. அது எல்லாத்தையும் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அது சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் கேட்கவே இல்லை. ஸ்பெஷல் மேஜிக்கும் என்னால தடுத்து நிறுத்த முடியல. என் பவர் ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணதுனாலதான் நான் வெளியே வந்தேன். அது என்னோட பவர்னு சொல்ல முடியாது. அவ ஏதோ ஒன்னு ரெண்டு ரெண்டு sense ஆனா ஒரு பண்ணிருக்கு. காமனர் கிட்ட இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும்? இல்ல இல்ல இவங்க சொல்றது உண்மை கிடையாது. நான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சோர்ந்து போக மாட்டேன்.
இப்படி அதுக்கு aim முன்னாடி பண்ண இண்டிகேட் இது பண்ண நீ இப்ப ரெடி தான் ஆகி போற. அட்டாக் பண்ண அவ்வளோதான். உனக்கு ப்ராப்பரா எப்படி எய்ம் பண்றதுன்னு நான் இப்ப கத்து தரேன். வேணும்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா? நீ ரொம்ப அழகா இருக்க. போனா போதுன்னு உன்னை விடணும்னு தோணுது. எங்க என்கிட்ட மரியாதையா கெஞ்சி கேள்வி பார்க்கலாம். முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கனவுல கூட என்னால எதையும் பார்க்க முடியல, ஓ ஃபுல்லாக போயிடுச்சு. எதையும் பட்டுட்டே உணர முடியல, எதையும் உணர முடியல. மயங்கிடாத. இல்யூஷனுக்குள்ள போறானா? என்ன இது? இது மானாஸ்ட்ரியமா? மேஜர்ஸ்ல யாருக்கு ட்வின் பேஸ்ட் மேஜிக் இருக்கோ அவங்களால மானாவை சென்ஸ் பண்ண முடியும். இந்த நிலைமையில கூட அவனோட சென்ஸ் வித்தியாசமா வேலை செய்யும். எது எப்படியோ இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தாண்டி மானாவோட சென்சிட்டிவிட்டி அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வர உதவி பண்ணும். இதுல நிறைய பாசிபிளான விஷயம் அவனுக்கு இருக்கு. என்னப்பா இதோட இதை முடிச்சுக்கலாமா? எப்படியும் நீ என்கிட்ட கெஞ்ச போறது இல்ல அப்படிதானே? சீக்கிரம் முடிவிடு, இல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். உன்கிட்ட நிறைய விஷயத்த கேட்கணும்னு அவசியம் இருக்கு. என்ன நான் பேசுறது கேக்குதா? சொல்லு சொல்லு, பதில் சொல்லு. கேக்குதா இல்லையா? வாய மூட, சத்தம் போடாத. உனக்கு என்ன தேவைங்கிறது முக்கியம் இல்ல, அதை பத்தி கவலையும் இல்ல. எனக்கு முக்கியமானது ஒரே ஒரு விஷயம் தான். நான் ஆஸ்தா கிட்ட தோக்க மாட்டேன். ஆஸ்தா என்ன அவன் நினைச்சாதான்டா இணைஞ்சு வருது எல்லாருக்கும். நான் விடவே மாட்டேன். அந்த ஃப்ரீஸா? இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இந்த லெஜெண்டரி 4-leaf flower கிரிமார். அந்த மரம் அதெல்லாம் ஒண்ணு சேருது. எப்படி இது சாத்தியமாச்சு? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா அவன் ஒரு மண்ணை மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றானா? என்னால இப்போ பார்க்க முடியுது. அந்த ஸ்பிரிட் தான் இந்த மானா சிக்னலை அனுப்பியிருக்க. இதை கேட்காமலோ பார்க்காமலோ கூட செய்ய முடியும்னு தோணுது. என்னால இதை சிறப்பா செய்ய முடியும். என்னை பத்தி ஒரு விஷயத்தை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்ன தெரியுமா? அதுருதா? நான் செத்தவ சாவேன், ஆனா தோத்து போக மாட்டேன். Wind Spirit Magic. Sun breathe. வா சுறாவிலே வருது. அவரை எப்படி நீ எடுக்கலாம்? ஆனாலும் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இவர் தான் தடையா இருப்பாருன்னு சொல்லி ஒரு தனியா தூக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீயா? யார் யார்? இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. முக்கியமாக இந்த சூனிய கழிவு தான் இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆட்டமாக இருந்தது. இன்னைக்கு என்னன்னா இங்கே இருந்ததுலேயே இப்போ மேஜிக் ஸ்குவாட் லீடர் அவர் தான் டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது. இவங்க எல்லாம் பெருசாக பார்த்த மாதிரி தெரியுங்க. எல்லாரையும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டாச்சு. அவர் தான் இம்பார்ட்டன்றதுனால அவர் மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ அது என்ன விஷயம்னு தெரில. கிங் இங்கே பிடிக்கணுன்றது தான் எல்லாரோட தாட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு தடையாக இவர் தான் இருப்பார் போல இருக்குது. இங்கே இருக்கிறதுலே பவர் இவர் தான்றதுனால இவரை தனியாக ஒரு டீல் பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக அவர் யாரையோ பார்த்து ஷாக் ஆனார். அது என்னன்றது தெரியல, அது பார்ப்போம். பட் இங்கே யூனா இன்னைக்கு வேறு லெவல் பண்ணான். போன எபிசோடில் ஃபுல்லாக ஆஸ்டா பண்ணால் ஒரு போன எபிசோடு அதுக்கு முன்னாடி எபிசோடு அங்கே அவன் சூப்பராக பண்ணான்ட்டு. ஸோ இப்போ தான் ஈனா வந்து நான் சொல்லிவிட்டேன், என்னடா புது பவர் கிடச்சிருக்கு, அது யூஸ் பண்ணவும் மாட்டேன்றான். அவ்வளோ இருக்குது அது பண்ணலாமே, இன்னும் பழசே பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் அதை ஃபீலே பண்ண மாட்டேன்றான், அது எடுக்கவும் மாட்டேன்றான். இங்கே ஆஸ்டா கத்தி கிடச்சிச்சு, இப்போ டக்கு டக்கு டக்குன்னு அதை தான் எடுக்கிறாங்க. இவன் மட்டும் ஏன் அதை தொடவே மாட்டேன்றான் இருந்துச்சு. இன்றைக்கி அதுவும் அவனையும் மீறி அது செயல்படுது. இவனே அது எடுக்கலனாலும் அது அவனுக்கு இண்டிகேட் பண்ணிடுது, முன்னாடியே அவனை உஷார் பண்ணிடுது, முன்னாடியே அவனுக்கு பாதுகாத்துது, எல்லாமே அதே பண்ணிடுது. பட் இவன் அதை ஃபீல் பண்ணலன்றது தான். அது என்னமோ அது வேறு ஏதோ பண்ணுறது, ஏன் பவர்லன்ற அந்த இதுலேயே இருக்கான். அதுவும் எந்த தான் எனக்கு கிடச்சிது, அதை நான் யூஸ் பண்ணுன்றது இப்போ தான் வந்திருக்கான்னு தோணுது அந்த தாட்டுக்கு. நான் கூட நினச்சேன்னா அதுவா வரும், நானா எப்போ வரும்னா அப்போ தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அந்த புக்கு. இப்போ பார்த்தா இவன் தான் அதை எடுக்க மறுத்துருக்கான். நான் எடுக்க மாட்டேன்னு இருந்திருக்கான். ஆனால் இப்போ அது தேவைப்படுது. அவன் அந்த ஃபீல் நினைக்க வேண்டாங்கிற, ஏன்னா அது இவன் கிட்ட வருதுன்னா இவன் அதுதானே இவனை சூஸ் பண்ணியிருக்கு. அப்போது இவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்குன்றது எடுத்து அவன் என்ன நினச்சி நம்ம உழைச்சோன்னு எடுக்கலையா அப்படின்னு நினச்சிட்டான். இல்லை, உன் தகுதிக்கு அது கிஃப்டாக ஒன்று கிடச்சிருக்கு. அப்படி உன் புக்கிலேருந்து தானே வருது. ஏதோ
அவன் அங்கேயும் பார்த்து டஞ்சன்லேயே என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துல அதுவா ஏதோ ஒன்று வந்து காப்பாற்றிச்சு, டஞ்சனுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து இது போச்சு, நான் எதுவும் பண்ணல, டேய் புக்லேருந்து தானே போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது ஏற்றுக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ அது அவன் சொன்ன இதில் பார்த்தா இப்போ அது கொஞ்சம் இது ஓகே இது நம்மள் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால இப்போ அது சூஸ் பண்ணால் யூஸ் ஆஸ்டால தான் டவுட் பட்டானா பாருங்க, அவனுக்கு ஒரு கத்தி கிடச்சிது, அதை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சா அப்போ அதை வச்சு இன்னும் நல்ல நல்ல விஷயம் பண்ணலாம்ல, நான் அப்படி தான் எடுத்துக்கிறான். பட் இவன் தான் கொஞ்சம் டவுட்லேயே இருக்கான். அவன் எதையுமே திங்க் பண்ண மாட்டான், நான் கத்தி வச்சா வா அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை. பட் இவனுக்கு அப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் இது நான் பட்டதாக நான் கஷ்டப்பட்டு எடுத்ததாக தான் இருக்கணும்னு அந்த ஃபீல் தான் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பரிசு தாண்டா அது அப்படின்ட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அஷ்டா வந்து அவன் அதெல்லாம் சொன்னணும் ஒன்றும் இல்லை, அவன் பாட்டு எடுத்தானா யூஸ் பண்ணான்னு. இப்போ இவன் மட்டும் கொஞ்சம் இதுவாகிறான். ஆனால் இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு ஊருக்கு கிங்குன்னா அவரை தான் டார்கெட் வைப்பாங்க, அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு டீல் பேசலாம், அவருக்கு தானே எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ தலைமை இல்லைனாலே அந்த ஊர் என்னென்ன பண்ணலான்ற அந்த மோட்டிவ் தான் இருக்கும். அதனால தான் கிங்கை குறி வைக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆனால் அந்த கிங்குனால ஒரு யூஸ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. நியாயமாக இங்கே பாருங்கள், ஒரு ஊருக்கு பிரச்சனைனா கிங்கு தான் முதல்ல வெளியே வரணும், சொல்லணும், ஏதாவது செய்யணும். இவர் என்னடானா 2 பொண்ணுங்க மடியில் உட்காந்து ஜாலியாக இருந்துன்னு என்னை பாதுகாக்கப்பான்னு இருக்கிற படையை இவருக்கு சுற்றி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. எக்கேடு எவனா சாப்பிட்டோம் அப்படிங்கிறது பேர் கிங்கா? மக்கள் அங்கே உயிர் போயின்னுக்குதியா தவிச்சுன்னுக்குறாங்கன்றப்போ அதை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு பாதுகாப்பு தேடுறோம், முதல்ல போய் அவங்கள காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ கிங்கியா? நீ அதை சொல்லாமல் என்ன பாதுகாக்கு, விச கிங் எங்கே போனான் அவனையும் கூப்பிடு என்ன பாதுகாக்க சொல்ல அப்படின்னா இது என்ன கதை? இது அது ஒரு மாதிரி டென்ஷன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஆள் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னு விஷயம் இல்லாமல் இருக்காது. மேபி அவர் கொஞ்சம் ஒரு ஜாலி டைப்பாக எனக்கு என்னன்னு இருக்கலாம். பட் அவருக்கு நிறைய பவர் இருக்கும்ல, இல்லாமல் அந்த இடத்துல உட்கார வைக்க முடியுமா? இன்னொன்று தனக்கு கீழே தான் வேலை செய்கிற எல்லாரும் இருக்காங்கல்ல, விசாட் கிங்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் அவங்க பொறுப்பே அதுதானே. அப்போ அவங்க அது பண்ணட்டும்ன்ட்டு அவர் உக்காந்துட்டு இருக்காரு என்னமோ. அவ்வளோ பவர் இருந்தால் பயப்பட வேண்டியதே இல்லையே அப்படி அதுதான் கேஷுவலாக இருக்காரு, இப்போ மடியில் படுத்துக்கிட்டு. அவர் பவர்ஃபுல் விசட் கிங்கோட ஒரு பவர்ஃபுல்லான ஆள்னா என்ன சொல்லிக்கணும், படையை ஃபஸ்ட் இங்கேருந்து அமுச்சு இப்போ அவங்கள பார்த்துக்கோ, என்னை பார்த்து எனக்கு தெரியும் அப்படி தானே சொல்லணும். அதை விட்டு விசட் கிங்கே வந்து என்ன பார்த்துக்க சொல்ல அப்படி அப்போ கூட மக்கள் அங்கே போய் பார்த்துக்கோன்றதெல்லாம் அவர் எடுத்துகிட்டே அது வரல. திமிரு மாதிரி தான் இருக்கு. நான் தான் பெரிய ஆளு பெரியவன் அப்படிங்கிற ஒரு தோரணையில அவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பாரு அது என்ன கதைன்ட்டு, அது அவ்வளோ முக்கியமா இல்லை அவருக்கு பவர் இருந்தே என்ன இது பண்ணுறாரா? ஏன்னா அப்படி ஒரு ஒரு கோமாளினா அவரை பிடிச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை இப்போ பிடிக்க வந்தவங்களுக்கு. ஸோ அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே அது பண்ணுறாங்க. அதுவும் அந்த பதவிக்கு மட்டும்தான் மொத்தமே இப்போ அவரோட கண்ட்ரோலில் இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் அவர் டார்கெட் வைக்கிற மாதிரி இருக்குது. அவருனால யூஸ் இல்லை, பட் அவர் மேலே வச்சிருக்க அந்த கிரீடம் அது இங்கே பேசும். ஸோ அதுதான் அதனால் இப்படி யூஸ் இல்லாத ஒருத்தர் அந்த கிரீடுக்கு தகுதியான ஒரு ஆளுங்க உட்கார வைக்க மாட்டாங்களா, அதனால எனக்கு டவுட்டாகவே இருக்குங்க. சும்மா பேருக்கு அப்படி வச்சு உட்கார வைக்க வேண்டியதா என்ன இப்போ பண்ணுறது? விசாட் கிங்கே அவ்வளோ அவர் கீழே இருக்கிற விசாட் கிங்கே அவ்வளோ சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அதை கூட இவர் எடுத்துருக்கலாம். அப்போ இவங்களெல்லாம் சூஸ் பண்ணணும், இவங்க தான் கரெக்டான ஆளும் சூஸ் பண்ணுற அறிவு இருக்கிற அவருக்கு மற்ற எந்த விஷயமும் தெரியாமல் இருக்குமா, பவர் இல்லாமல் இருக்குமான்றது தோணுது. நான் அப்படின்னு தோணுச்சுதான். பட் இது வம்சாவளியாக எப்படி சொல்ல, அரச பரம்பரைனா அடுத்தடுத்துக்குன்னு போனோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது. பார்க்கலாம் அது இவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி தானே போக பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.